இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கோம். ஒரு அசத்தலான புதிய அரசு வேலைவாய்ப்பு தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலையோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான அஃபிஷியல் ஜாயினிங் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th 12th டிப்ளமோ டிகிரி என்ன படிச்சா இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். ஏன்னா போஸ்ட் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி வந்து மாறும். இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் 19,900 92,000 கொடுக்காங்க. இதில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வேரியஸ் ஸ்டெப்ஸ் ஆன் போஸ்ட் இருக்குது. இதுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள் தான். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் என்னைக்குன்னா February மாதம் 6ஆம் தேதிக்கு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் ஆன்லைன் மோடில் மட்டும் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரி வாங்க, இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட்டுக்கு ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஜாப்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் எங்கேருந்து வந்திருக்குன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், அதுக்கு லெவலில் DGAFMS அங்கேருந்து வந்திருக்கு. இது வந்து ஒரு குரூப் சி கீழே தான் வருது. இதில் என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து ஆட்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா அக்கௌண்டன்ட், ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2, லோயர் டிவிஷன் கிளர்க், ஸ்டோர் கீப்பர், ஃபோட்டோகிராஃபர், ஃபயர்மேன், குக், லேப் அட்டெண்டன்ட், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், ட்ரேட்ஸ்மேன் மேட், வாஷர்மேன், கார்பெண்டர், அதுக்கப்புறம் டின்ஸ்மித். இந்த மொத்த வேகன்சிக்கும் வந்து ஆட்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் சேலரி லெவல் வந்து பார்க்கும்போது அக்கௌண்டண்ட்டுக்கு வந்து 29,000 92,000 கொடுக்காங்க. ஸ்டெனோகிராஃபர் கிரேட்டுக்கு வந்து 25,000 81,000 வரைக்கும் கொடுக்காங்க. லோயர் டிவிஷன் கிளர்க்கு வந்து 19,000 63,000 கொடுக்காங்க. ஸ்டோர் கீப்பருக்கு வந்து 19,000 63,000 கொடுக்காங்க. ஃபோட்டோகிராஃபருக்கும் சேம் அதே தான். ஃபயர்மேன், அதுக்கப்புறம் குக், இவங்க 2 பேருக்கும் அதே மாதிரி தான் 19,000 63,000 கொடுக்காங்க. லேப் அட்டெண்டன்ட் பொறுத்த வரைக்கும் 18,000 56,000 கொடுக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபை பொறுத்த வரைக்கும் 18,000 56,000 கொடுக்காங்க. ட்ரேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும், அதுக்கப்புறம் வாஷர்மேன், கார்பெண்டர், அதுக்கப்புறமே டின்ஸ்மித், இவங்க எல்லாத்துக்குமே வந்து 18,000 56,000 கொடுக்குறாங்க. மொத்த வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 113 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க, எல்லா போஸ்ட்டையும் சேர்த்து. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் அக்கௌண்டண்ட்டுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து 30 வயசு வரைக்கும் இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் காமர்ஸ் டிகிரி முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா 12th முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ரிலேட்டட் அக்கௌண்ட்டுக்கு ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒன்று வந்து முடிச்சிருக்கணும். அது போக எக்ஸ்ட்ரா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 27 வயசு இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அது போக உங்களுக்கு வந்து ஸ்டெனோகிராஃபி வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். டிக்டேஷன் வந்து 10 நிமிஷத்துக்கு வந்து 80 வேர்ட்ஸ் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி. மேனுவல் டைப்ரைட்டருக்கு வந்து இங்கிலீஷ்க்கு வந்து 65 நிமிஷமும், ஹிந்திக்கு வந்து 75 நிமிஷமும் சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு டைப்பிங் தெரிஞ்சு சொல்கிறாங்க. அடுத்த லோயர் டிவிஷன் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 27 வயசு இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கும் சேம் அதே மாதிரி தான், 12th முடிச்சாலும் எலிஜிபிள் தான். அதுக்கப்புறம் வந்து ஸ்டோர் கீப்பரை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் எலிஜிபிள். இதுக்கும் 12th வந்து முடிச்சு தான் போதும். அது போக 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸ்டோர் ஹேண்ட்லிங்லேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோகிராஃபருக்கும் அதே தான், 18லேருந்து 27 வரைக்கும் இருக்கணும். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 12th முடிச்சுக்கணும். அது போக டிப்ளமோ இன் ஃபோட்டோகிராஃபி வந்து முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபயர்மேனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 18 வயசுலேருந்து 25 வயசு தான் எலிஜிபிள். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணதில் போதும். அது போக ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சொல்லியிருக்காங்க, அதை என்னென்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 25 வயசு வரைக்கும் எலிஜிபிள். இதுக்கும் நீங்கள் 10th படிச்சிருந்தாலே போதும். அதுக்கப்புறம் லேப் அட்டெண்டன்ட்டுக்கு வந்து 18லேருந்து 27 வயசு வரைக்கும் எலிஜிபிள். இதுக்கும் நீங்கள் 10th முடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து எம்டிஎஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 10th முடிச்சிருந்தாலே போதும். ட்ரேட்ஸ்மேனுக்கும் அதே மாதிரி தான், நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே போதும். அது போக நீங்கள் வந்து அப்ரெண்டிஸ் ஏதாச்சும் முடிச்சிருந்தால் நல்லாகும் சொல்கிறாங்க. அது ஃபிட்டரில் வெல்டர் அந்த மாதிரி. வாஷர்மேனுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணாலே போதும். கார்பெண்டருக்கும் அதே மாதிரி தான், நீங்கள் 10th பாஸ் பண்ணதில் போதும். பட் ஆனால் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் டின்ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணதில் போதும். இதுக்கும் 3 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்காங்க. இது போக ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசியை பொறுத்த வரைக்கும் 3 வருஷமும், எஸ்சி அண்ட் எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 5 வருஷமும், அது தவிர ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள்ஸ்க்கு வந்து 10 இயர்ஸும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வச்சு தான் ஆட்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் சில போஸ்ட்டுக்கு மட்டும் டைப் ரைட்டிங் டெஸ்ட்டோ இல்லை ஷார்ட் அண்ட் டெஸ்ட்டோ வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் வந்து 100 மார்க் இருக்கும். எக்ஸாமில் என்னெல்லாம் கேட்பாங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், நியூமரிக்கல் ஆப்டிடியூட், ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ் இதெல்லாம் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து 2 ஹவர்ஸ் வந்து இந்த எக்ஸாம் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க.
இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் அப்ளை லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அது போக இந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அது போக வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.